சார் வணக்கம். வணக்கம். ஸோ பங்களாதேஷில் வந்துட்டு பயங்கரமான பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. எஸ்பெஷலி வந்து இந்துக்களுக்கு எதிரான பல்வேறு செயல்பாடுகள் அங்கே இருக்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். எக்ஸாக்ட்லி அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியுமா? 16/12/1971 மிக மிக முக்கியமான பெருமைப்படக்கூடிய நாள் இந்தியாவுக்கு. அதனால என்ன பெருமை அப்படின்னா 13-14 நாட்கள்ல பாகிஸ்தான், திறமை மிகுந்த பாகிஸ்தான், வலிமையான பாகிஸ்தானை முறியடிச்சு தோற்கடிச்சு 1,00,000 வீரர்களை நம்ம அகதிகளாக நம்ம கிட்ட சரணடைய வச்சு பங்களாதேஷுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு அருமையான நாள். அதை விஜய் திவஸ்னு கொண்டாடுறோம். வருஷம் கொண்டாடுறாங்க ஆர்மி பீப்புள் எல்லாரும். அந்த நாள்ல நம்ம இந்த பங்களாதேஷ் டாபிக்கை நீங்க எடுத்திருக்கீங்க. இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. அதாவது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்தியா உடனே ஆர்மி அனுப்பி அவங்க கூட சண்டை போட்டு போர் தொடுத்து தீர்வு காணணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணாக்க அது மிகப்பெரிய ஆபத்துலையும் அழிவுலையும் பங்களாதேஷில் இருக்கிற இந்துக்களுக்கு தான் முடியும். இங்கே ஆர்மி தான் நம்ம இந்தியாவோட போரிடும். அங்கே உள்ளே இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது. இதை நம்ம பின்னாடி பேக்ரவுண்ட்லேயே நம்ம பார்க்கலாம். அதாவது 1947 பிரிவினை வந்தபோது ஈஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான் அந்த மாதிரி இருந்தபோதே அங்கே பல இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள். நான் இந்த இடத்துல குறிப்பாக ஒன்று சொல்கிறேன். அந்த டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படின்னு ஒன்று ஜின்னா அனௌன்ஸ் பண்ணார் பிரிவினைக்கு, அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி. அப்போவே இந்த முஜிபுர் ரஹ்மான் பல அக்கிரமங்களும் அட்டூழியங்களும் செஞ்சுருக்காரு. எவ்வளோ பங்களா பந்து, பெரிய தேசம், இதெல்லாம் பேசி அவரை பெரிய ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இந்துக்களை பொறுத்த வரைக்கும் அவர் செஞ்சுக்கிற அட்டூழியம் நான் ஒரு தனி வீடியோவை உங்களுக்கு போடுறேன். இன்னைக்கு அவருடைய பொண்ணு தான் அவாமி லீக் தான் ஷேக் ஹசீனா. அப்பயே பல அட்டூழியங்கள் நடந்தது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை தவிர என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதாவது வெஸ்ட் பாகிஸ்தான் ஒரு பக்கம் இருக்குது, ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு நடுவில் இந்தியா இருக்கிறதுனால ஒரு காரிடார் வேணும் எங்களுக்கு ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்குன்னு. அதனுடைய அகலம் 10 கிலோமீட்டர் கேட்டாங்க. அந்த மாதிரி ஆகியிருந்ததுன்னா நார்த்து ஃபுல்லுமே அப்படிங்கிறத அதை தடுத்து நிறுத்தினது சர்தார் பட்டேல் அப்படிங்கிறத பார்த்தோம். சரி, இதுக்கு அடுத்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக என்ன பார்க்குறோன்னா, 1971 பங்களாதேஷுக்கு நம்ம தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம். அதுவும் உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு ஒரு இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. அதுதான் நம்மளுடைய சாபக்கேடு. நம்ம அப்பயே நான் இன்னைக்கு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் அன்னைக்கே அடல் பிகாரி வாஜ்பாய் சொன்னார், இது தேவையில்லாத விஷயம், இது இந்தியாவில் இது தலையிடவே கூடாது, இது பாகிஸ்தான் உள்நாட்டு பிரச்சனை, இதுல எதுக்காக இந்தியா தலையிடணும் அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணாங்க. ஆனா எதனால பண்ணாங்க அப்படின்னாக்க, பங்களாதேஷ்ல இருக்கிற ஹிந்துஸை பயங்கரமா, அதாவது ஏகப்பட்ட சங்கடங்களுக்கு உள்ளாக்கினாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதோ அதை மாதிரி பல மடங்கு அன்னைக்கு நடந்ததுங்கிறது உண்மை. அதுல பல லட்சம் பெண்கள், ஹிந்து பெண்கள் அதுக்கு மீறியுமே என்ன இந்திரா காந்தியினுடைய அப்ஜெக்டிவ் என்ன இருந்ததுன்னா, அதாவது ரொம்ப பொறுத்து தான் இருந்தாங்க இந்த சமயத்துல. இப்போ இந்துக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்துக்கள் நடந்தன, அதை சொல்லி பார்த்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்கலைன்ன உடனே தான் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அந்த முடிவில் பாகிஸ்தான் நம்ம சொல்லலாம், அதாவது அந்த போரில் பாகிஸ்தான் இந்தியாவே அழிச்சிடுவோங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அமெரிக்காவுடைய மிகப்பெரிய சப்போர்ட் அவங்களுக்கு இருந்தது. அவ்வளோ சப்போர்ட். அன்னைக்கெல்லாம் இந்தியா கிட்ட ஒன்றும் பெரிய ஆயுதம்லாம் கிடையாது. ஏன்னா ஜஸ்ட் ஏதோ விட்டுட்டு போன பிரிட்டிஷ் அரசு விட்டுட்டு போன சொத்த ஆயுதங்கள்லாம் இருந்தது. ஆனாலும் திடமான, தைரியமான, ஒரு திறமையான இராணுவ வீரர்கள் நம்ம கிட்ட இருந்ததுனால நம்பவே மாட்டேங்க, உலகத்திலேயே ஒரு போர் இப்போ 13 நாள் 2 வாரத்தில் போர் முடிஞ்சிருச்சு. இந்தியா பாகிஸ்தான் போர் பங்களாதேஷ்காக, விடுதலைக்காக நடத்தப்பட்ட போர். 1,00,000 போர் வீரர்கள் இந்தியா கிட்ட சரணடைஞ்சாங்க, கையெழுத்து போட்டிருக்காங்க. நியாசின்னு ஒரு இருக்காரு பாகிஸ்தான் ஜெனரல், அவர் தான் அதில் கையெழுத்து போடுறாங்க. அந்த போட்டோ கூட இன்னைக்கும் இருக்கு, எல்லாருமே பார்க்கலாம். மிகப்பெரிய அவமானமாக கருதப்பட்டது பாகிஸ்தானுக்கு. அதனால தான் எப்போ பார்த்தாலும் பார்டர்லேருந்து பயங்கரவாதிகளையும் பல நாச வேலைகளையும் இந்தியாவில் செய்யறதுக்காக அனுப்பப்பட்டாங்க. இந்தியாவை விட்டு வைக்கக்கூடாது, ஒழிக்கணும்னு. ஆனால் கடைசியில் என்னாச்சுன்னா பாகிஸ்தான் தான் 2ஆக பிரிஞ்சுது, பங்களாதேஷ்
பங்களாதேஷ், பாகிஸ்தான். நீங்க சொல்றது கரெக்ட் தான். இந்தியா தான். அதுல பாருங்க, இந்திய வீரர்களும் கிட்டத்தட்ட ஒரு 4000 வீரர்கள் அந்த போர்ல இறந்துருக்காங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க லைஃபை. அது ஒன்றும் சும்மா கிடையாது. சும்மா ஒன்றும் சுதந்திரம் பாகிஸ்தான் பங்களாதேஷுக்கு வந்துடல. ஆனா அவங்களுக்கு அந்த மக்களுக்கு ஒரு நன்றி கடன் இல்லை. என்ன செய்ய முடியும்? அந்த மாதிரி இப்படியான ஒரு சமயத்துல வந்துட்டு இந்தியா இது தவிர இன்னொரு விஷயம் கூட சொல்றேன் பாருங்களேன். இது முக்கியமான விஷயம். இது வந்து 2009லயுமே இந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த மாதிரி அட்டூழியங்கள் நடந்திருக்கு. அதுல வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் இறந்திருக்காங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட 25 லட்சத்திலிருந்து 30 லட்சம் பேர் அதில் செஞ்சிருக்காங்க. பெண்கள் மட்டுமே 8 லட்சம் 10 லட்சம் பேர் அதில் கொண்டு இருக்காங்க. அதுக்கு கொல்றதுக்கு முன்னாடி எல்லா அட்டூழியங்களையும் பண்ணியிருக்காங்க அந்த பெண்களுக்கு. அந்த மாதிரிலாம் அது வேற இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா மறைக்கப்பட்டு விட்டது நம்ம கிட்ட. அதனால நம்மளுடைய ஹிஸ்டரி புக்ல இதெல்லாம் வந்திருக்கணும். அன்பார்ச்சுனேட்லி இது வரல. ஸோ இப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது ஏன் இந்தியா வந்து ஒரு நெசசரி ஆக்ஷன் எடுக்கலையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இங்கே ரைஸ் ஆகுது இல்லையா? கண்டிப்பா எல்லாரும் இப்ப அதைத்தானே கேட்டுக்கிட்டுங்க. நீங்க போய் சமூக வலைதளங்கள்ல பாருங்க, சில பேர் வந்து மத்திய அரசு, மோடி, ஷா எல்லாரையும் திட்டியே தீக்குறாங்க. தைரியமே இல்லை, முதுகெலும்பு இல்லை, அந்த மாதிரிலாம் கண்ணாப்பண்ணான்னு பேசுறாங்க. அவங்களுக்குலாம் இன்டர்நேஷனல் ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து சட்டுன்னு புரியாது. அதனால அதனுடைய ரிப்பர்குஷன் வாங்கல, பின் விளைவுகள் அது என்னங்கிறது தெரியாம பேசுறாங்க. இப்போ ஒரு உதாரணமா சொல்லணும்னா, பாகிஸ்தான் நம்ம மேல எவ்வளவோ தாக்குதல்கள் நடத்தியிருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணோம்? கரெக்டான, அதாவது இராணுவ ரீதியான தாக்குதலுக்கு மட்டும்தான் நம்ம கரெக்டான பதிலடி கொடுத்தோம். அதுக்காக பாகிஸ்தான்ல போய் எந்நேரமும் பார்டர்ல போரிட்டுக்கிட்டு இருக்கு, அது வராது. ஆனா என்ன பண்ணிருக்காங்கன்னா, கம்ப்ளீட்டா பாகிஸ்தான் ஒரு வித்தவுட் ஃபயரிங் a bullet they have destroyed பாகிஸ்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு போகலாம், கண்டுக்கலாம். அது எந்த மாதிரி அப்படின்னா, எக்கனாமிக்கலா டவுன் பண்ணிட்டாங்க. இப்போ நான் பாகிஸ்தான் வந்து மிக மோசமான பொருளாதார நிலைமை இருக்கு, நம்பர் 1. ரெண்டாவது வந்து நீங்க பாருங்க, அவங்க தனியா போராடிட்டு இருக்காங்க. சிந்து ப்ராவின்ஸ் அவங்க தனியா போராடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மேல வந்து ஆக மொத்தம் இந்தியா எதுக்கு ஏதாவது செய்யணும்? அவங்கள வச்சு அவங்களே பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா, ஆப்கானிஸ்தான் வந்து அந்த அவங்க பார்டர்ல இருக்கிற ஏரியால எங்களோடதுன்னு வேற கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எதுக்கு போய் அதில் மூக்கம் நுழைக்கணும்? யாரை பண்ண வராங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து பாதுகாப்பு கொடுத்தோம்னா அவங்க செய்யறதை செஞ்சுப்பாங்கன்றதுதான் இங்க வந்து. அதுதான் வந்து சாணக்கியத்தனம், அதுதான் உண்மையான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு. நீங்க யார் வேணா ஹெல்ப் பண்ணட்டும், சைனா ஹெல்ப் பண்ணட்டும், யூஎஸ்ஏ ஹெல்ப் பண்ணட்டும், எல்லாரும் பண்றாங்க. ஆனா பாகிஸ்தான் நீங்க எந்த நிலைமையில இருக்கு? அப்ப அவங்க பண்ற ஹெல்ப் எல்லாம் என்னத்துக்கு? அந்தந்த நாட்டுக்கான செல்ஃபிஷ் இதுக்காக தானே பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தமாகுது. சைனாவோ இல்ல யூஎஸ்ஓ. பாகிஸ்தான் என்னது கிடைச்சது? பாவர்ட்டி தலைவிரிச்சு ஆடுதுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் படித்தேன் நான். பாகிஸ்தான் திருப்பியும் வந்து IMFல போய் லோன் கேட்டிருக்காங்க. சாங்ஷன் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திட்டு 2 நாளைக்கு முன்னாடி கேன்சல்டு அப்படின்ட்டாங்க. யூ ஆர் நாட் ஒர்த் ஃபார் இட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. உனக்கு தகுதியே இல்லை. $500 மில்லியன் தாங்க, ஜாஸ்தி கிடையாது. $500 மில்லியன் கொடுக்க மாட்டேங்குது IMF. அந்த மாதிரி நிலைமைக்கு அவன் என்னத்தை போரிடுவான் நம்ம கிட்ட வந்து. அந்த மாதிரி இருக்கும்போது பங்களாதேஷ்லயும் நம்ம அந்த மாதிரி தான் ஏதாவது முன்னெடுப்பு செய்யணுமே தவிர, உடனே எடுத்தேன் கவிழ்த்தேன்னு போய் நான் ராணுவத்தை கொண்டு போய் நிறுத்தி போறது தான். அதுக்கு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. வேற மெத்தட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் இப்போ நீங்க வேற மெத்தட் சொல்லும் போது தான், இப்போ அரக்கன் ஆர்மி, மியான்மர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆர்மி குரூப் வந்து பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு விதங்கள் அங்கே இன்டர்னலா வந்து அட்டாக் பண்ணிக்க மாதிரி தோணுது. அதை வந்துட்டு நம்ம இந்தியாவோட கம்பேர் பண்ணி போகும்போது மேபி இந்தியாவுக்கு வந்து ஒரு இன்டெரக்டா சப்போர்ட் பண்ணுதோ அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரைஸ் ஆகுது. அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதாவது மியான்மர் வந்து ஆதி காலத்தில இருந்தே இந்தியாவோட நட்பு பாராட்டிய நாடு. ஒரு சின்ன இது இன்சிடென்ட் சொல்லணும்னா, அங்கதான் பர்மா அப்படின்னு அந்த காலத்துல இருந்தது. அங்கதான் சுபாஷ் சந்திர போஸ் போய் தன்னுடைய பல தமிழர்கள் இங்கேருந்து பர்மா போய் அவரோட ஆர்மியில சேர்ந்திருக்காங்க. அது மாதிரி இருந்தது. அதனால ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரிலேஷன்ஷிப்பு, நல்ல விதமான உறவு, நல்லுறவுன்னு அது மாதிரி இந்தியாவோட பர்மாவுக்கு இருந்தது. ஆனால் அது எப்பவும் போல 1947 இந்தியாவுக்கு சுதந்திர மாதிரி பர்மாவுக்கும் சுதந்திரம் கிடைச்சு. பர்மாவுமே வந்து இந்தியாவின் கீழே தான் இருந்தது, மியான்மரும். அதை பற்றி கூட இந்த மணிப்பூர் விவகாரத்தெல்லாம் நான் நிறையா சொல்லியிருக்கேன். எப்படிலாம் இங்கேருந்து லேபர் கூட்டு வந்தாங்க, இங்கே வந்து இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கன்வர்ஷன் வேற நிறைய பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ மியான்மரில் வந்து பேசிக்காக ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, அது புத்திஸ்ட் கண்ட்ரி, ஃபுல்லாக புத்திஸ்ட் ஒரு காலத்தில். அப்புறம் கொஞ்சம் கிறிஸ்டியன் கன்வர்ஷன் ஆச்சு, கொஞ்சம் முஸ்லீம் கன்வர்ஷன் ஆச்சு. இதில் வந்து இந்த முஸ்லீம் கன்வர்ஷன் பீப்புளுக்கு பேர் தான் ரோஹிங்கியாஸ்னு பேர் அவங்களுக்கு. அவங்க வந்து ஒரு பெரிய கூட்டமாகவே இருந்தாங்க, கோடிக்கணக்கில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கும் அங்கே லோக்கலாக இருக்கக்கூடிய இந்த அரக்கன் ஆர்மி மட்டும் இல்லை, கரன் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று கச்சின் அப்படின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு சேர்ந்த ஒரு ரிபல் குரூப் இருக்குது. இந்த மாதிரி ஒரு டசன் ரிபல் குரூப் இருக்குது. நமக்கு வேண்டியது பல குரூப்போட இந்தியா வந்து, இங்கே பாருங்களேன், இந்த மியான்மரில் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, டெமோக்ராட்டிக்காக எலெக்ட் பண்ண
பிரசிடென்ட்டோ இல்லை பிரைம் மினிஸ்டரோ இருக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் ஆர்மி ரூல் அங்கே வந்துடுது எப்போவுமே. இப்போ ஆங் சன் சூய் அவங்க வந்து நோபல் பிரைஸ்லாம் வேற வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஆட்சி டெமோக்ராட்டிக்காக வந்தது. இந்தியா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. ஏன்னா அவங்க படித்தது எல்லாமே இந்தியாவில் தான், டெல்லியில் தான் படிச்சிருக்காங்க அவங்க. அதனால அவங்களுக்கு நல்ல உறவு இருந்தது. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஆர்மி ரூல் எடுத்துட்டேன்னா ஜும்தா ஆட்சின்னு ஒன்று நடக்குது. இப்போ அவங்க கூடயும் இந்தியாவுக்கு நல்ல உறவு இருக்குது. அது ஒன்றும் அதுக்காக ஆர்மி வந்துருச்சு அதனால அப்படி கிடையாது. நமக்கு வேண்டியது நம்ம நாட்டு நலன். அவங்க நம்மளை தொந்தரவு பண்ணலாம், நம்ம அவங்கள தொந்தரவு பண்ண போகிறதில்ல. அது ராணுவ ஆட்சியாக இருக்கட்டும், வேற டிக்டேட்டர்ஷிப்பாக இருக்கட்டும், அப்படிங்கிற போதால தான் போயிட்டு இருந்தது. அப்படி பார்த்தீங்கன்னா இடி அமீன் கூடவே இந்தியா நல்ல உறவு வச்சிருந்தது. அதுக்கு நிறைய பேரோட அந்த மாதிரி வச்சிருந்தது. சதாம் ஹுசைனோட நல்ல உறவு தான் இருந்தது. இது மாதிரிலாம் இருந்திருக்கு, என்ன அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ ஆக மொத்தம் அதே மாதிரி இந்த இப்போ இருக்கிற ரிபல் குரூப்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஒரு டசன் குரூப்ல 3-4 குரூப்புக்கு வந்து இந்தியா ஆதரவோட இருக்கு, நல் உறவு இருக்கு. ஆதரவுன்னு சொன்னா உடனே வந்து ஓகே நம்ம தான் அவங்களுக்கு ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்லாம் சப்ளை பண்றோம், கவர்மெண்ட்டை எதிர்த்து போராட வைக்கிறோம், அந்த மாதிரி கிடையாது. நல் உறவு இருக்கு. நீ என்ன உரசல, நான் உன்னை உரசலப்பா, நல்லா இருப்போம், அவ்வளவுதான், 2 பேரும். அந்த மாதிரி தான் அந்த உறவு இருக்கு. இதுல வந்து குறிப்பா இந்த ரிபல் குரூப்பா கிளப்பி விட்டு மியான்மரை குட்டிச்சோர் ஆக்கணும் அப்படின்னு நினைச்சதே ஒன்ஸ் அகைன் டீப் ஸ்டேட் அமெரிக்கா தான். அதனாலதான் அங்க அந்த சண்டையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம். ஆச்சா, ராணுவ ஆட்சிக்கு ஆதரவா யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனா இருக்கு. ஃபுல் பேக்கிங் ஆஃப் த ராணுவ ஆட்சி, ஜும்தாவோட ராணுவ ஆட்சி மியான்மர்ல இருக்கிறதுக்கு ஃபுல் சப்போர்ட் சைனா கொடுக்குது. இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன அப்படி எப்படி போகலான்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இப்ப சைனாவுக்கும் யூஎஸுக்கும் ஆகாது, கரெக்டா? இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஆகாது. இந்தியாவுக்கும் யூஎஸுக்கும் இப்ப இருக்கிற அந்த டீப் ஸ்டேட்னால இந்தியாவை வளர விடக்கூடாது அப்படிங்கறத தவிர நல்லுறவு இருக்கு. மற்றபடி நல்லுறவு இருக்கு. நிறைய படிக்கிறாங்க, செய்யறாங்க, எல்லாம் இருக்காங்க. இந்தியர்கள் நிறைய இருக்காங்க, சப்போர்ட் பண்றாங்க. இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வச்சுங்க. சரி, இப்ப சைனாவுக்கு வந்து உடைய ரூல் வந்து மியான்மர்ல இருக்கு, அந்த ஜுன்தா ராணுவ ஆட்சி. இப்ப ரிபல்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்காவோட சப்போர்ட்ல நம்ம ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் அதை பத்தி. ஒவ்வொரு ரிபல் குரூப்பும் ஒரு ஏரியால ஸ்ட்ராங்கா இருக்கனால அவங்க இப்ப என்ன பிளான் பண்ணிருக்காங்க, இப்போதைக்கு நம்ம ஒன்று சேர்ந்து ஃபைட் பண்ணுவோம், அதுக்கப்புறமா தனித்தனியா நம்ம நாடா பிரிச்சு எந்த ரிபல் குரூப்புக்கு பவர் இருக்கோ அவங்க அங்க ஆளலாம் அப்படிங்கிற இதுக்காகத்தான் யூரோப் சப்போர்ட் பண்ணது. சுவிட்சர்லாந்துல போய் மீட்டிங்லாம் போட்டாங்க. ஜெர்மனில போய் மியான்மரை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய லீடர் வந்து ஜெர்மனில போய் எல்லாம் உதவியெல்லாம் கேட்டு வந்தாங்க. சரி, இப்ப இதுல இந்த அரக்கன் ஆர்மியோட மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதுல இந்த அரக்கன் ஆர்மியை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, மியான்மர்ல வந்து நம்ம ஒரு சிட்வேன்னு ஒரு போர்ட் கூட மியான்மர்ல எடுத்திருக்கோம். அரக்கன் ஆர்மி ஆக்குபை பண்ணிருக்கிற இடம் சவுத்துல இருக்கும், அது கொஞ்சம் தெற்கு பக்கமா இருக்கும். அதனுடைய இது வந்து பங்களாதேஷனுடைய பார்டர்லையும் இல்லை இந்தியாவோட சில பார்டர்லையும் உங்களுக்கு இருக்கும். அது மணிப்பூர் மெயினா அங்கேயும் இருக்குது. ஸோ இந்த அரக்கன் ஆர்மி என்னன்னா ரோஹிங்கியாஸை விரட்டி அடிச்சது அவங்க தான். எதனால அப்படின்னா, அந்த அரக்கன் ஆர்மியில இருக்கிற அத்தனை பேர், அந்த என்டையர் ஃபேமிலி குரூப்புமே ஸ்டான்ச் புத்திஸ்ட், புத்த மதத்தை ரொம்ப தீவிரமான தழுவுறவங்க. அவங்களுக்கு இந்தியா மேல ஒரு எப்பவும் ஒரு நல்ல ஒப்பீனியன். எதனாலனா தலாய் லாமா சப்போர்ட் பண்ணி அடைக்கலம் கொடுத்த ஒரு நல்ல ஒரு விஷயம். நிறைய இடம் கொடுத்துருக்காங்க, பள்ளிகள் கூட கட்டி கொடுத்துருக்காங்க. அதனால வந்து அவங்க தலாய் லாமாவை ஃபாலோ பண்றவங்க, அவங்களுக்கு நிறைய ரெஸ்பெக்ட் இருக்கு. அதனால இந்தியா மேலேயும் ரெஸ்பெக்ட் இருக்கு. இது மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கு. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்தியாவை வந்து எதிரியா நினைக்கிறது கிடையாது. அவங்க அதை புரிஞ்சுக்கணும். இந்தியா அவங்க பங்களாதேஷோட சண்டை போடுறாங்க. இது சண்டைன்னு கிடையாது. அவங்கள நிறைய இந்த ரோஹிங்கியாஸை விரட்டி அடிச்சாங்க. அங்கேருந்து கிட்டத்தட்ட 2 மில்லியன் 20 லட்சம் ரோஹிங்கியாஸ் வந்து இது பங்களாதேஷ்குள்ள விரட்டி அடிக்கப்பட்டிருக்காங்க. இந்த அரக்கன் ஆர்மி வந்து என்னென்ன பண்ணிருக்காங்க நம்ம ஒன்று வரிசையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மியான்மர்ல நான் சொன்ன இடத்துல ரக்கைன் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அதாவது ப்ராவின்சஸ் மாதிரி, இப்போ தமிழ்நாடு மாதிரி ஒரு ப்ராவின்ஸ், அது ஒரு ஸ்டேட் மாதிரி, அங்கே ப்ராவின்ஸ். அந்த இடத்த வந்து மிலிட்டரிய கம்ப்ளீட்டா தோக்கடிச்சு அந்த இடத்த ஃபுல்லும் தாங்க ஆக்குபை பண்ணிட்டாங்க. அது அஃபிஷியலா வேற டிக்ளேர் வேற ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 99% அந்த இடத்த இவங்க ஆக்குபை பண்ணிட்டாங்க. அப்போனா என்ன ஆகுது, ஜுன்தா மிலிட்டரி அரசு பாட்டுக்கு தனியா நடந்துட்டு இவங்க தனியா ஒரு ஏரியாவை தனி நாடு மாதிரி ஆண்டுகிட்டு இருக்காங்க. இந்த அரக்கன் ஆர்மி ரக்கைன் ஏரியா தான் பார்டர் டு பங்களாதேஷ். ஸோ ரோஹிங்கியாஸ் அங்கே விரட்டி அடிக்கப்பட்டாங்க. அங்கேருந்து பக்கத்தில் போனீங்கன்னா, பங்களாதேஷ்க்கு பக்கத்தில் எந்த சிட்டி இருக்குன்னா காக்ஸ் பஜார்னு ஒரு இடம் இருக்கு. அப்புறம் சிட்டகாங்னு ஒரு இடம் இருக்கு. இந்த சிட்டகாங் ரொம்ப ஃபேமஸ். எதனால அப்படின்னா, இது ஒரு போர்ட் சிட்டி. அது அங்கே வந்து கிட்டத்தட்ட 40% இந்துஸ் வாழறாங்க. அவங்க வந்து அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ இவங்க வந்து அந்த இடத்துக்கு திருப்பிடணும். அதோட இல்லாமல் அந்த ரக்கைன் ஏரியா ஃபுல்லும் ஒரே ஃபாரஸ்ட், கரடு முரடான டெரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அரக்கன் ஆர்மி வந்து தங்களுக்கு வேண்டிய பெட்ரோல், டீசல், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம், அப்புறம் பேட்டரி, இது மாதிரி சில இதெல்லாம் அங்கே போய் வாங்கிட்டு
காக்கு பசாரில் போய் வாங்கிட்டு திரும்பி வந்துடுவாங்க. அது மாதிரி அது ஏதோ கொஞ்சம் பணத்தை கொடுத்து வாங்கிடுவாங்க. இதில் வந்து ரோஹிங்கியாஸை அவங்க நிறைய விதத்தில் யூஸ் பண்ணிக்காங்க. விரட்டி அடித்ததோடு இல்லாமல் அவங்களுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கான இதுவும் அவங்க இந்த அரக்கன் ஆர்மி மியான்மர்ல இருந்து பங்களாதேஷுக்கு போய் பங்களாதேஷால் இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, அங்கே ரோஹிங்கியாஸை கொண்டு வந்து இங்கே தள்ளிவிட்டாங்க பங்களாதேஷில் 20 லட்சம் பேர், 2 மில்லியன். அவங்களை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பங்களாதேஷ் அரசு வந்து இது பாருங்க எவ்வளோ பேத்தட்டிக்னு, அவங்க போய் நம்ம கூட சண்டை போட போகிறாங்களாம். யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு வந்து சாப்பாடு, மெடிசின் இதெல்லாம் கொடுக்கறது பங்களாதேஷில் பணம் கிடையாது. பங்களாதேஷ் எக்கானமி பாகிஸ்தான் மாதிரி டவுன் ஆகிட்டே வருது. பாகிஸ்தானை விட வேகமாக டவுன் ஆகிட்டு வருது. பேங்க்லாம் பணம் கிடையாது. எடுக்க போனீங்கன்னாக்கா உங்களுக்கு 1000 ரூபாய் வேணும்னாக்கா 500 ரூபாய் எடுத்துக்க பணம் இல்லைன்றாங்களாம். அந்த மாதிரி சில பேங்க்லாம் வந்து பல நாட்களுக்கு மூடி வச்சிடறாங்களாம். அந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு வந்திருக்கு. ஸோ ஆக மொத்தம் என்ன பண்ணிருக்காங்க, இந்த யூனஸ் வந்து அமெரிக்கா, அதுக்கப்புறம் யூரோப்பு, இந்த மாதிரி பல கண்ட்ரிகள்கிட்ட எங்களுக்கு கொஞ்சம் எய்டு கொடுங்க, இந்த ரோஹிங்கியாஸை காப்பாற்றணும், அவங்களுக்கு சாப்பாடு போடணும், அவங்களுக்கு மெடிசன் கொடுக்கணும் அப்படின்னு அவர் 1 பில்லியன் கேட்டாருன்னா இவங்க 100 மில்லியன் இல்லை 200 மில்லியன் 10ல் 1 பாகம் தான் கொடுத்துருக்காங்க. அது கொடுத்ததுமே பாருங்க எந்த லெவல்ல வந்து நிக்குது. இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா இந்த ரிப்போர்ட் எல்லாம் நம்ம மோடி செய்யறது கரெக்ட் தான் தோணும். அந்த மாதிரி இருக்கு. பேசாம இருந்துரு, அவங்களாம் அழியட்டும் அப்படிங்கிற மாதிரி செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் வாங்கல, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த 100 மில்லியன் 200 மில்லியன் வருதுல, அதை முதல்ல என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இந்த யூனஸ் மாதிரி பாலிட்டிஷியன், இந்த ஆர்மி, இந்த மாதிரி அவங்களுக்கு தான் அது போகுது பாக்கெட்ல. இந்த ரோஹிங்கியாஸுக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டாங்க. ஏதோ 2 ரொட்டி கொடுத்துறாங்க. பாவம் ஏதோ ஒரு 100 மில்லியன் 200 மில்லியன் டாலர் வருதுன்னா ஒரு ஃபேமிலிக்கு $1 $2 கிடைக்குது. இதுல அதை வச்சுட்டு எவ்வளவு நாள் வாழ முடியும்? இதெல்லாம் ஒன் டைம் எய்டு. இது வந்து மாசம் இங்க ஏதோ மகளிர் உதவி திட்டம் மாதிரி 1000 ரூபாய் மாசம் வருது. அந்த மாதிரி கிடையாது. இது கொடுத்தாச்சு போ, அவ்வளவுதான். அந்த மாதிரி அதுல $2 $10 வச்சுட்டு அவங்க என்ன செய்ய முடியும்? சோ அது ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. எஸ்பி வைத் இவர் வந்து முன்னாள் டிஜிபி ஜம்முல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு அந்த போட்டோவே காமிக்கிறேன், அதுல நீங்க பார்க்கலாம். இந்த 2 போட்டோல பாத்தீங்கன்னாக்க பாகிஸ்தானுடைய மிலிட்டரி அதிபர் அசீம் முனீர் அப்படிங்கிறவர், அவரை வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் US ஆண்டனி பில்கின் மீட் பண்றாரு. அப்புறம் அந்த ரெஜிம் சேஞ்ச் எக்ஸ்பர்ட்னு சொல்லக்கூடிய விக்டோரியா நியூலாண்ட் வேற அவரை மீட் பண்றாரு. இதெல்லாம் என்ன அப்படின்னா, இப்ப லேட்டஸ்டா ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன அந்த நியூஸ் என்னன்னா, முகமது யூனஸ் வந்து எல்லா கதவுகளையும் பாகிஸ்தானுக்கு திறந்து விட்டு விட்டார். அதாவது பங்களாதேஷ்ல இருந்து நீங்க வந்து இந்தியாவை எந்த விதத்துல வேணாலும் அட்டாக் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒப்புதல் கொடுத்திருக்கார் அப்படிங்கிற மாதிரி இந்த 2 போட்டோவும் வருது. இதுதான் அமெரிக்கன் டீப் ஸ்டேட்னுடைய மீட்டிங்கான நமக்கு தெரிய வரக்கூடிய செய்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த ஒரு நியூஸ் என்னன்னா, பங்களாதேஷ் நாட்டினுடைய கரன்சி, இங்க எப்படி நம்ம நாட்டு இந்திய ரூபாயில வந்து MK காந்தியோடைய போட்டோ இருக்கோ, அது மாதிரி அங்க வந்து முஜிபுர் ரஹ்மானோட போட்டோ இருக்கு. இப்ப அதை வந்து அவருடைய போட்டோவை அதுல இருந்து எடுக்க போறாங்களாம். எந்த அளவுக்கு வெறுப்பு கொட்டுறாங்க பாத்துக்கோங்க. இது ஒரு ஆயிடுச்சா. இப்ப வந்து நான் இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வரேன். தமிழ்நாட்டில் பரவலாக பேசுறது, நீங்க தான் அதை என்னன்னு சொல்லணும். சமீப காலமாக சமூகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தாக ஓடிக்கிட்டு இருக்கு போதை மருந்து. இந்த ரோஹிங்கியாஸ் வந்து பெட்ரோல் இதெல்லாம் அங்கே அரக்கன் ஆர்மி எங்கன்னு வாங்கிட்டு வருது இல்லை, அதுக்கு பதிலாக இவங்க எதை கொடுக்குறாங்க? பணமாக கொடுப்பாங்க. ரிபல் குரூப் பணம் இருந்துச்சுன்னா அதுக்கு தேவையான ஆயுதங்களை வாங்கிப்பாங்க அரசுக்கு எதிராக போராடுறதுக்கு. அதனால ட்ரக்கை கொண்டு போய் விற்கிறாங்க. இந்த ட்ரக் யார் எடுத்துட்டு போவாங்கன்னா, இந்த அரக்கன் ஆர்மி எடுத்துட்டு போறதில்ல. ரோஹிங்கியாஸை கூப்பிட்டு நீ வாங்க வா, இங்க வந்து எடுத்துட்டு திருப்பி போயிடு, அதுக்கு ஒரு 200 ரூபா பணம் கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் அங்க இருக்கிற, அதாவது இந்த மயன்மார் இந்த இடத்துலலாம் மொத்தமாக கணிக்கப்பட்டுள்ள போதைப் பொருளுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 70,000 கோடி ரூபாய்க்கு ஒர்த்து அப்படிங்கிறாங்க. தரவுகள்லாம் இருக்கு, பேப்பர் நியூஸ் பேப்பர் படிச்சீங்கன்னா தெரியும், அவ்வளவு இருக்கு. இது அந்த கோல்டன் ட்ரையாங்கிள் சேர்த்து சொல்றேன் நான், இந்த லாவோஸ் அதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த போதைப் பொருளை எடுத்துட்டு போய் இந்த ரோஹிங்கியாஸ் வந்து யாருக்கு விற்பாங்க? பங்களாதேஷுக்கு தான் வைக்கிறாங்க. அவங்களும் அதை கன்சியூம். ஸோ இப்போ பங்களாதேஷுக்கு எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்திருக்குன்னா, ஒரு பக்கம் அரக்கன் ஆர்மி வந்து ரஹைன் அந்த இடத்துல இருந்து இவங்களுடைய சிட்டகாங், காக்ஸ் பசார் இதெல்லாம் தங்களை கையிலேயே எடுத்துக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு வந்துகிட்டு இருக்கு. அது யாரால அவங்க அந்த மாதிரி செய்ய போறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம அவங்க பார்வையாளர் யூகத்துக்கு விட்டுடலாம். நம்ம அதை வந்து டைரக்டா சொல்ல வேண்டாம். எப்படி இந்தியா வந்து நேரடியாக போர் தொடுக்க முடியாதோ பங்களாதேஷ் மேல, அது மாதிரி சில விஷயங்கள் நம்ம நேரடியாக சொல்ல முடியாது. சில ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அரக்கன் ஆர்மி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறது. அடுத்தது வந்து ட்ரக் ப்ராப்ளம் பங்களாதேஷ்ல அதிகமாகிக்கிட்டே வருது. அது எப்படின்னு சொல்லுவாங்கன்னா, இது எக்ஸ்போனென்ஷியலி ஜாஸ்தி ஆகிட்டு வருது. இன்னைக்கு 5 பேர் யூஸ் பண்றாங்கன்னா நாளைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா 500 பேர் யூஸ் பண்றாங்க. அந்த லெவல்ல போயிட்டு இருக்காது. அது ஒன்று. மூன்றாவது, இந்த ரோஹிங்கியாஸையே சமாளிக்க முடியல.
பணப்பற்றாக்குறை, பொருளாதார வீழ்ச்சி, டெக்ஸ்டைல் மில்ஸ் எல்லாம் மூடி இருக்கு. இப்போ சொல்லுங்க, எதுக்கு இது பண்ணணும்? இந்தியா என்ன ஆக்ஷன் எடுக்காம? சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வேற எந்தெந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்றதுக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா, நான் வந்து சைனா, இந்தியா, USA பத்தி சொன்னேன். நம்மளுடைய NIA, அதாவது பாதுகாப்பு அதிகாரி இருக்கா இல்லையா? ஆமா, 2 நாளுக்கு முன்னாடி போனதை பத்தி பேசுறீங்களா? ஆமா, 2 நாளைக்கு, இன்னைக்கு வந்து சனிக்கிழமைனா ஒரு வியாழக்கிழமை போயிட்டு, நம்ம இல்ல அது நம்ம பேசுவோம் அடுத்தது. அதுக்கு முன்னாடி வந்து இப்போ இந்த மாதிரி நடக்கும்போது உலக அளவில் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு UN வந்துட்டு ஏன் இதுல வரல, பெருசா குரல் கொடுக்கல அப்படின்னு கேள்வியும் வருது. அதே மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் வருது இல்லையா? அதுல அதை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எப்பவுமே வந்து இந்தியா அப்படின்னாக்க இளிச்சவாயம். உலக நாடுகளோ இல்லை உலக அரசு அமைப்புகளோ, UNOவோ ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோ எதுவோ வந்து வாயை திறக்க மாட்டாங்க. இது இன்னைக்கு நேற்றுக்கு நடந்தது இல்லை. உல்ட்டா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, காஷ்மீர் அப்படின்னாக்கா உடனே பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, சைனாவோட ஏதாவது பார்டர் டோக்லாமோ இல்லை கல்வானோ அப்படின்னாக்கா வாயை மூடிட்டு சும்மா இருக்காங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. எக்ஸப்ட் ரஷ்யா, அது மாதிரி சில நட்பு நாடுகளை தவிர வேற யாருமே எதுவுமே வாயை திறக்கிறது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, அவங்களுக்கு தன்னுடைய அஜெண்டா இருக்கு இல்லையா? இப்ப ஒரு உதாரணத்துக்கு நம்ம இப்ப திருப்பி அந்த இடத்துக்கு வர பாருங்க. செயின்ட் மார்ட்டின் ஐலாண்ட் வந்து எப்படியாவது அமெரிக்காவுக்கு வேணும், நேவல் பேஸும் ஏர் பேஸும் அமைக்கிறதுக்கு. அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வந்து ஷேக் ஹசீனா கிட்ட பேரம் பேசினா அவங்க படியில, அதனால ஆட்சியை கவுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாவே இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஓகே, யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் அங்க இருக்கு. அவங்க எதுக்கு வந்து இந்தியாவோட பங்களாதேஷ் பத்தி பேசணும், அங்க நடக்கிறத பத்தி பேசணும்? ஏன்னா அவங்களுக்கு பங்களாதேஷ்ல அந்த முகமது யூனுஸை கொண்டு வந்ததே டீப் ஸ்டேட்டும் அமெரிக்கா டீப் ஸ்டேட் தானே அது. அதனால அவங்க வாயை மூடிக்கிட்டு இருக்காங்க, இங்க என்ன வேணாலும் நடக்கட்டும். இதுல அவங்களுக்கு வந்து 2 விதமான பெனிஃபிட் கிடைக்குமா இருக்கும். ஒன்னு வந்து பங்களாதேஷ் தன்னோட கையில வந்துடும், இன்னொன்னு பங்களாதேஷியை யூஸ் பண்ணி இந்தியாவை டீஸ்டபிளைஸ் பண்றதுக்கு, சீர்குலைக்கிறதுக்கு. 2 பெனிஃபிட்டா கிடைக்கும் போது அவங்க எதுக்கு இதுல இன்டர்ஃபியர் பண்ணணும்? அவங்க எதுக்கு இது தலையிட்டு இது தப்பு அது சரின்னு சொல்லணும்? அதனால அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நடக்கிறது நடக்கட்டும், நமக்கு நல்ல சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அது அவங்களுக்கு நல்ல சான்ஸா வரப்போதா இல்ல கெட்ட சான்ஸா வரப்போகுது? இப்போ நான் சொன்னேன், பங்களாதேஷ் லிபரேஷன் 1971 அவங்களுடைய மிகப்பெரிய கப்பல் வந்தது. அது பாதி தூரம் எங்க இந்த பசிபிக் ஓஷன்ல இருந்து வர்றதுக்கு பாதி தூரம் வர்றதுக்குள்ளேயே எங்க சண்டையை முடிச்சுட்டாங்க 13 நாள்ல. ஒன்று பெருசா கத்தி நாங்கள் என்ன பண்ண முடிஞ்சது? ஒன்றும் பண்ண முடியல. அந்த மாதிரி தான் இப்போ இங்கேயும் இந்த இஷ்யூலையும் அது மாதிரி தான் ஆகும். எடுத்தேன் கவிழ்த்தேன்னு சொன்னாக்க பிரச்சனை வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி வேற மாதிரி பண்ணிடுவாங்க. அஜித் தோவல் அவர்கள் வந்துட்டு 2 டேஸ்க்கு முன்னாடி சைனா, ஸோ அந்த ஒரு விஷயம் எப்படி நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி சமயத்தில்? அதுதான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ பாருங்களேன், இப்போ வந்து பங்களாதேஷில் அமெரிக்காவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எதனால அப்படின்னா, அந்த செயின்ட் மார்ட்டின் ஐலாண்டில் பேஸ் வரப்போகுது, நேவல் பேஸ். அது சைனாவுக்கு பிடிக்கல, ஏன்னா அவங்கள டைரெக்டாக வேவ் பார்க்க முடியும். அதை தவிர மியான்மரில் வேற தன்னுடைய ராணுவ ஆட்சி, தான் சப்போர்ட் பண்ணக்கூடிய ராணுவ ஆட்சி இருக்கு, அதை வந்து அமெரிக்கா சீர்குலைக்க பார்க்குது. இந்த ரெண்டுமே சைனா வந்து அமெரிக்காவால் சைனாவுக்கு அச்சுறுத்தல். அதனால சைனா அமெரிக்காவை எதுக்குது. இதே இதில் பிரச்சனையில் நமக்கு வந்து சைனா எதிரியாக இருந்தாலும் அஜித் தோவல் போயிருக்காருங்க. எதுக்காக போனார்னா, அப்போ சில சமயம் எனிமீஸ் எனிமி இஸ் நாட் அ எனிமி அப்படி எடுத்துக்கணும். இது நண்பன் எடுத்துக்காதீங்க. எதிரியின் எதிரியன் நண்பன் அப்படிங்கிறத விட எதிரியின் எதிரி எனக்கு எதிரி அல்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டு போக வேண்டியதான். இது வியாழக்கிழமை போயிருக்காரு. 4 மணி நேரம் சைனாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் வாங் யி 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு அவரோட. என்ன பண்ண போறாங்க அப்படின்னா தெரியல. ஒரு யூகத்தின் அடிப்படையில் நான் சொல்றேன், மியான்மரை வந்து பங்களாதேஷ் அட்டாக் பண்ணுன்னு சொல்லலாம், அதற்கான முன்னெடுப்புகளை செய்யலாம், சைலண்டா நடக்குமா இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்தியாவோட டைரக்டா பங்களாதேஷோட போர் அப்படின்னு வந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாருங்க. அதோட ரிப்பர்கஷன் என்ன? உடனே அமெரிக்கா வந்து தேவையில்லாம இந்தியா வந்து பங்களாதேஷ் மேல ஆக்கிரமிப்பு நடத்துது, அதனால நாங்க பங்களாதேஷுக்கு உதவ போறோம்னு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதனாலதான் இது வந்து பேசாம இருக்காங்க. ஏதாவது வழி கண்டுபிடிக்காம ஒன்றும் சும்மா அப்படியே தினம் ஏதோ பிரதம மந்திரி வீட்டுக்கு போறாரு, நல்லா சாப்பிட்டு தூங்குறாரு, அந்த மாதிரி கிடையாது. அவங்களும் யோசிச்சுக்கிட்டு தான் அப்படியே மண்டையை பிச்சுக்கிட்டு எந்த மாதிரி சாதுரியமான ஒரு நிலைப்பாடை எடுத்து இதுக்கு தீர்வு காணணுன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ஸோ அதனால இப்போ அஜித் தோவல் வந்து சைனா போயிட்டு அங்கே வாங்கி ஃபாரின் மினிஸ்டர் மீட் பண்ணது ஒரு நல்ல செய்தியாக வந்திருக்கு. அரக்கன் ஆர்மி பக்கபலமா இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கு, எதிராக எதுவும் செயல்படலை. பங்களாதேஷே பலவித இன்னல்களில் மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கு. இது
இதை தவிர பங்களாதேஷுக்கு வந்து வேற நாடுகள் கூட ஹெல்ப் பண்ற மாதிரிலாம் கூட செய்திகள் வருது. ஸோ நம்ம இவ்வளோ விஷயம் பார்க்கும்போது பங்களாதேஷ் என்னையோ இந்தியாவுக்கு எதிராக இப்போ செயல்படுது நமக்கு தெரியுது. இந்த இடத்துல வந்து ஒரு அச்சுறுத்துற மாதிரி இப்போ நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்தியாவுக்கும் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்க்கும் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷனை வந்துட்டு கட் பண்ணி விட்டுருவோம், எங்க தனித்தனி நீங்க போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு த்ரெட்டன் பண்ற மாதிரி இருக்குல்ல. அது மாதிரி ஒரு வார்னிங் மாதிரி பங்களாதேஷ் கொடுத்துருக்காங்க. யூனுஸ் வந்து அவருக்கு வந்து எத்தத்தின்னா பித்தம் தெளியுங்கிற மாதிரி அவர் பல ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. அதுல ஒண்ணுதான் வந்து இந்தியாவை கோவப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் இந்துக்கள் மேல அதோட இல்லாம இந்த இஸ்கானுடைய அவர் பாவம் 2 மாசத்துக்கு முன்னாடி ஃப்ளட்ல அவங்க எல்லாருக்கும் உணவெல்லாம் கொடுத்து உதவி பண்ணிருக்கு இஸ்கான். அவரை வந்து கோர்ட்டுக்கு உள்ளேயே போக விடாம வக்கீல்கள் எல்லாம் மிரட்டி அடிச்சு உதைச்சிருக்காங்க. பெயில் கொடுத்து வெளியே விட்டாங்க, என்கொயரி பண்ணி செய்யணும் போது அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இந்த முகமது யூனுஸ் என்ன எதிர்பார்க்கணும்னா, இதெல்லாம் செஞ்சா மோடி ஒரு ட்வீட்டர் போட்டிருந்தாரு, டேக் கேர் ஆஃப் ஹிந்துஸ் அப்படின்னு. அவர் என்ன நினைச்சிட்டாரு, உடனே யூனுஸ் என்ன நினைச்சிட்டாரு, ஓஹோ நம்ம இந்துக்களை தாக்கணும்னாக்க மோடிக்கு ஒரு கோவம் வரும், நேரா நம்ம கண்ட்ரி அட்டாக் பண்ண வருவாரு அப்படி அப்படின்னு யோசிச்சாரு. ஆனா அவருக்கு தெரியாது மோடியினுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் டிஃபரெண்ட் அப்படிங்கிறது தெரியல அவருக்கு. ஓகே, இப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. சொல்லுங்க. என்ன இல்ல நம்ம அப்படி எதுவும் பண்ணல சொல்ல முடியாது. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 3 days பேக் பிஜேபி வந்துட்டு இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் போராட்டத்தை எடுத்தாங்க, பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இந்துக்களுக்காக வாய்ஸ் ரைஸ் பண்றோம்னு சொல்லிட்டேன். மும்பையில் வந்து இப்போ பல மக்கள் வந்து கொடியெல்லாம் எடுத்துட்டு பேனர்லாம் காமிச்சிக்கிட்டு பங்களாதேஷில் இந்துக்களை நடக்கக்கூடிய அநியாயங்களை வந்து தடுத்து நிறுத்தணும் உடனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உலக நாடுகளில் யுஎன்ஓ அப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் அந்த மாதிரி பாஜக இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரி நிறையா செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இதெல்லாம் வந்து நம்மளுடைய அதிருப்தியையும் நம்மளுடைய இதையும் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான், ஒப்பீனியனையும் சொல்கிறது தான். அதுக்காக அங்கே போய் நம்ம நின்று போராட முடியாது இல்லையா. போராட்டம் அப்படிங்கிறது வந்து வார். அந்த வார் அப்படிங்கிற போராட்டம் வேற, வார் வேற, போர் வேற, போராட்டம் வேற. அதை புரிஞ்சுக்கணும். நம்ம போராட்டம் பண்ணலாம், என்ன அது ஒரு 4 மணி நேரம் ஜெயிலில் வச்சிருப்பாங்க, போராட்டம் நடக்கக்கூடாது, பப்ளிக் நியூசன்ஸ் சொல்லிட்டு திருப்பி விட்டுற போறாங்க, இல்லை கல்யாண மண்டபத்தில் வச்சிருப்பாங்க திருப்பி விட்டுருவாங்க, அதுதான். ஆனால் போர் அப்படி கிடையாது. இப்போ யுக்ரைன் இதில் வந்து நான் சொல்லியிருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதில் வந்து என்ன வார்ன குடும்பங்கள்லாம் செதறி போச்சுங்க. சிவிலியன்ஸ் எல்லாம் வாரில் உட்கார வச்சு அவங்கெல்லாம் சுட்டு தள்ளி இருக்காங்க, அவங்க இறந்து போயிருக்காங்க நிறைய பேர். பாவம் குழந்தைகள்லாம் அனாதையா இருக்குது. அது வேற பயங்கரமான அபியூசஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து ஒரு வார் வரக்கூடாது, செய்யக்கூடாது அப்படிங்கிறதான். மோடி எவ்வளவு தானே சொல்றாரு, திஸ் இஸ் நாட் அ டைம் ஃபார் வார் தானே சொல்லிட்டாரு. we are development, பீஸ்ஃபுல் லைஃப், சஸ்டைன்டு டெவலப்மெண்ட் இப்படி தானே பேசிக்கிட்டே இருக்காரு அவரு. ஒரு வாரம் வந்தா இந்தியா கண்டிப்பா பின்னடையும். அதாவது நம்ம தோக்கலாம் அது விஷயமே இல்லை. பொருளாதார ரீதியாக கண்டிப்பாக அதுக்கு செலவு பண்ணணும். வார்னா பணம் வந்து வெறும் பைப் மாதிரி இல்லை, பெரிய அப்படியே நீர்வீழ்ச்சி மாதிரி கொட்டணும் பணத்தை, அப்பதான் உங்களால தாக்கு பிடிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது இப்போ பங்களாதேஷ்க்கு யூஎஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ யூஎஸ்னுடைய ஒரே ஒரு இன்வால்மெண்ட் தான். எனக்கு பங்களாதேஷ்ல செயின்ட் மார்டின் ஐலாண்டை கொடுத்துரு, நம்பர் 1. எனக்கு வேண்டிய ஆளா நீ தலைமையா அங்க இரு, பிரைம் மினிஸ்டரா இரு, அவ்வளவுதான். அவங்களுக்கு வேண்டியது அவ்வளவுதான். அவர் நான் சொல்றபடி செஞ்சுக்கிட்டாரு. யார் என்னென்ன நான் சொல்றபடி செய்யணும். இங்கேருந்து நீ சைனாவுக்கு ஏதாவது தொந்தரவு கொடு, இங்கேருந்து மணிப்பூருக்கு தொந்தரவு கொடு, இங்கேருந்து நீ வந்து இந்தியாவுக்கு தொந்தரவு கொடு, இது மாதிரி தான். அப்புறம் இந்த சிக்கன் நெக், இந்த சிலிகுரி காரிடார் அதெல்லாம் வந்து பார்த்துக்கோ, கொஞ்சம் இந்தியா வந்து வளர்ச்சி அடைய விடாம பார்த்துக்கோ. இதுதான் வந்து யுஎஸ்னுடைய மெயின் அப்ஜெக்டிவ். நம்ம வந்து எது எடுத்தாலும், எந்த கண்ட்ரி எடுத்தாலும், எந்த பிரச்சனை எடுத்தாலும் இந்த டீப் ஸ்டேட் யூஎஸ் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா. இப்போ அப்போ இவங்க எல்லாமே வந்து யூஎஸ்ல என்னதான் பண்ணுவாங்க, ஏன் மற்ற கண்ட்ரி ஆட்டி பண்ணி? அதுதாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நேட்டோ, 5 ஐஸ் இந்த மாதிரி பல அமைப்புகள் இருக்கு. அதுல எல்லாம் அவங்க ஒன்று சேர்ந்திருக்காங்க. அந்த மாதிரி அவங்க ஒன்று சேரும் பொழுது அவங்க வந்து யாருக்கு எதிராக யூஎஸ் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உலகத்தின் சட்டாம்பிள்ளை அப்படின்றதுதான் உறுதியா தெரிஞ்சிருக்கு. கடன் பயங்கர, ஆமா பயங்கர கடன். அந்த மாதிரி இருக்கும்போது யூஎஸ் வந்து என்ன சொல்றாங்களோ அதை மற்றவங்க தலையாட்ட தானே வேணும். அவங்க குரூப்ல இருக்கிறவங்க தானே என்ன இருந்தாலும். இன்னைக்கு யூஎஸ் தான் நம்பர் 1 எக்கானமி. அதனால அவங்க வந்து அவர் என்ன சொல்றாரு, தலைவர் என்ன சொல்றாரோ மற்றவங்க தொண்டர்கள் அதை கேட்க வேண்டிங்கிற பொசிஷன்ல தான் யூஎஸ் இருக்கு. இப்போ என்னுடைய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த யூனுஸ் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. நாங்க வந்து இந்தியாவை வந்து 4 நாள்ல இந்தியாவை வந்து தோக்கடிச்சிருவோம். வடகிழக்கு மாகாணங்களான அசாம், திரிபுரா, மேகாலயா, அருணாச்சல் பிரதேஷ், அந்த 7 ஸ்டேட்டையும் நாங்கள் வந்து சிலிகுரி காரிடாரை வச்சு கட் பண்ணி உங்களை தனியாக இருப்பிடும். இந்தியாவினுடைய அங்கம் வந்து இப்படின்னா நிறைய ரொம்ப பெரிய சவால் மாதிரி கொடுத்தாரு அவர் சவால் மாதிரி கொடுத்ததுக்கு உடனே நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நீங்கள் கேட்குறீங்களா ஏன் சார் எல்லாரும் யூஎஸ்ஏ பின்னாடி போகிறாங்கன்னு? ஒன்றும் இல்லை, மம்தா பானர்ஜி இப்போ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தில். எப்படி சொல்லியிருக்காங்க தெரியுமா, நீ உள்ள
ஒரு அடி காலை எடுத்து உள்ள வை, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிருக்காங்க. நம்ப முடியுதா? இது என்ன வடிவேல் கதையா இருக்கு? இது அந்த வாய் இந்த வாயின்ற மாதிரி வரும்போது ஒரு அதைத்தான் நான் சொல்றேன். 1971 சரி, நம்ம எத்தனை வருஷமா சுதந்திரத்துக்காக போராடும் போது எவ்வளவோ நமக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் எல்லாரும் ஒன்னா தானே, ஒற்றுமையா தானே போராடணும். அதே மாதிரி 1971 வாஜ்பாய் வந்து இந்திரா காந்தியை சப்போர்ட் தான் பண்ணாரு. இல்ல நீ செய்யறது அவர் மனசுக்குள்ள அவர் செஞ்சது நமக்கு தேவையில்லாத விஷயம் சொன்னாரே தவிர, ஆனா யுஎன்ஓ வரைக்கும் அவர் சப்போர்ட் பண்ணாரா இல்லையா? அது மாதிரி ஒரு நாடுன்னு வரும்போது என்னதான் இருந்தாலும் மம்தா பானர்ஜியும் இந்தியர் தானே. இத்தனைக்கும் அவங்க வந்து ஹிந்து வேற, ஆனா அதை பத்தி கான்ட்ரவர்சி அது வேணாம். அவங்க வந்து ஒரு நாட்டினுடைய இறையாண்மை, நாட்டினுடைய பாதுகாப்பு இதெல்லாம் கேள்விக்குறியாகும் போது ஒன்றா இணைஞ்சிருவாங்க. இதுல ஒண்ணு நான் சொல்றேன் பாருங்க, இதுல இணையாத, அதாவது 1971 சரி 2009 சரி மற்ற கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து செயல்பட்ட போது கூட இணையாத ஒரே கட்சி இந்தியால கம்யூனிஸ்ட் கட்சி. இதையும் நான் மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சி எந்த விதத்துக்குமே சப்போர்ட்டே பண்ணல அவங்களுக்கு. ஆக மொத்தம் இப்ப என்ன, இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் கொடுத்த உடனே வந்து அதனாலதான் அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கிறது, என்னத்தை பண்ண முடியும்? அவங்க வந்துட்டு இப்போ இந்தியாக்காக நிக்கிறாங்க கண்டிப்பா நிக்கிறாங்க. ராகுல் காந்தி அவரெல்லாம் எடுத்துக்கிட்டா எப்படி சார்? அவர் வாய முடிக்கிட்டு இருக்காரு. இது வரைக்கும் நீங்க கேக்குறீங்களே உலக நாடுகள்லாம் ஏன் சார் இந்தியாவை பத்தி பேசல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த லோக்கல்ல இருக்கிறவங்க ஏன் பேசல? மணிப்பூர்ல நடந்ததுக்கு, கலவரங்கள் நடந்ததுக்கு எல்லாரும் நான் ஏதோ மணிப்பூர் கிளம்பி போறேன் அப்படிங்கிறாரு. ஏன் இங்க புதுசா கட்சி திறந்து, தமிழ்நாட்டுல கட்சி திறந்திருக்கிற கூட அவருக்கு கூட நாம மணிப்பூரை பத்தி பேசியிருக்காரு. நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை கூட என்ன சொல்ல, நீ வா நான் மணிப்பூர் உன்னை கூட்டு போய் காமிக்கிறேன்னு கூட சொல்லியிருக்காரு. அப்ப இங்க இருக்கிறவங்களே ஹிந்துஸ் அப்படிங்கிற வேர்டை சொன்னாலே வந்து ஏதோ தீட்டு ஒட்டிக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அவங்கள பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க. நீங்க உலகத்தை பத்தி கேக்குறீங்க. இந்தியாவில் இருக்கிற எதிர்கட்சி ஒரே ஒரு சின்ன அதாவது அதிருப்தியாவது தெரிவிச்சிருக்காங்களா பங்களாதேஷ்ல இந்துக்கள் மேல நடக்கக்கூடிய அட்டுழியங்களுக்கு? ஆனா என்ன செய்யறது, நம்மளுடைய போராத காலம் இந்துக்களுக்கு இன்னும் விழிப்பு வரல, அவ்வளவுதான். இல்ல அந்த கட்சியிலே இருக்காங்களே இந்துக்கள் இருக்காங்க. அதைத்தான் சொல்றேன் நான், விழிப்பு வர்றாங்க. அதை வச்சுதான் சொல்றேன். விழிப்பு எடுத்துக்க முடியுமா இல்ல அவங்களே என்ஜாயிங் எடுத்துக்க முடியுமா? என்ஜாயிங் கிடையாது. என்னன்னா ஒரு பிளைண்டா வந்து ஒரு பார்ட்டியை சப்போர்ட் பண்றது, தனி நபர் உரிமையை இழந்து தன்னுடைய ஒப்பீனியனை அதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்றது, அது முட்டாள்தனம். நீ வந்து இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்க. சிபில் ஸ்கோர் இருக்குல்ல, அதுல வந்து சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கு. அதை வந்து உடனே என்ன பண்ணாரு, காங்கிரஸ் தலைவர் கார்த்தி சிதம்பரம் அவர் என்ன சொன்னாரு, இல்ல இது மாதிரி இந்த மிஸ்டேக் இருக்கு, இதை நிவர்த்தி செய்யணும்னு உடனே ஆர்பிஐ வரைக்கும் உடனே அது மேட்டர் எடுத்துட்டு போகப்பட்டது. அதை யார் ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணான்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலை சார். பாஜக பல பேர் வந்து கார்த்திக் சிதம்பரம் சொன்னது கரெக்ட், நம்ம செய்யணும். இங்க அப்படி கிடையாது. அவங்க கட்சியில பாருங்க அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. இது அதாவது அவங்களுக்கு வந்து பாஜக அப்படிங்கறத விட ஆன்டி மோடி, ஆன்டி ஷா. இந்த தமிழ்நாடு எடுத்துனா ஆன்டி அண்ணாமலை, அப்படிதானே இருக்கு. அதே மாதிரிதான் கார்த்திக் சிதம்பரம் வந்து ஓட்டிங் மெஷின் இவிஎம் பத்தி பெருமையா சொல்லியிருக்காரு, அதை பாராட்டுறாங்க. அந்த மனப்பக்குவம் வந்து மற்ற கட்சி இந்துக்களிடமே இல்லை. அதுதான் வருத்தப்படக்கூடிய விஷயம். இந்த இடத்துல இன்னொரு கேள்வியும் வருது. எப்ப பார்த்தாலும் இப்போ அதானி பத்தி வந்து நிறைய கேள்விகள் வந்துட்டு பார்லிமெண்ட்ல எழுப்புறாங்க இல்லையா? அதானி பத்தி கேட்கறது பெரிய இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா பார்லிமெண்ட்ல? இல்ல இந்த மாதிரி அண்டை நாடுகளுக்கு இப்படி நடந்துகிட்டு இருக்க இந்துக்களுக்கு எதிராக அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய விஷயமா? அப்படி பார்க்கும்போது எங்கேயுமே குரல் எழுப்பலையேன்றது கேள்விக்குறியாவும் இருக்கு. அது நான் சொல்றேங்க, இந்த அதானி இஷ்யூ வந்து இதை பத்தி who is the target இன் ரியாலிட்டி அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல்லாம் நான் படிச்சிருக்கேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது அதானி மேலே ஈயப்பட்ட அம்பு கிடையாது, இது வந்து மோடி மேலே ஈயப்பட்ட அம்பு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரி, பார்லிமெண்ட்டில் ஒரு கார்பரேட் தில்லுமுள்ளுன்னு வச்சுக்கோங்களேன், நடக்கலை அப்படிங்கிறது எனக்கு நான் படித்த தகவல் படி கிடைச்சது. அப்படியே நடந்திருந்தாலும் தில்லுமுள்ளு வந்து பார்லிமெண்ட்டில் டிபேட் பண்ணுவீங்களா இல்லை கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி அங்கே போய் பண்ணுவீங்க? சொல்லு. கோர்ட். யோசிச்சு பாருங்க. இவங்க வந்து வேணும்ட்டு செய்யறது இதெல்லாம். கோர்ட்ல செய்ய வேண்டியதை பார்லிமெண்ட்லயும், பார்லிமெண்ட்ல செய்ய வேண்டியதை கோர்ட்லயும் போய் பேசிட்டு இருக்காங்க. இது மக்களை திசை திருப்பும் போது அவ்வளவுதான். இப்ப இந்த பங்களாதேஷ் திருப்பி நான் ஒரே ஒரு லாஸ்ட் விஷயம் மறக்காம அதை சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா, இதுல நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, ஒரு பக்கம் சைனா ஹெல்ப் பண்ணுது, ஹசீனா போயிட்டு வந்தாங்க, இவரை போய் பார்த்தோம், ஷி ஜின்பிங்கை போய் பார்த்துட்டு அவர் ஒன்றும் உதவி செய்ய மாட்டேன்னா திரும்பி வந்து அப்புறம் இந்தியா பக்கம் வந்தாங்க. ஹசீனாவை பத்தி இன்னொரு முக்கியமான விஷயமும் நான் சொல்லிடுறேன் இந்த இடத்துல. என்ன அப்படின்னா, ஷேக் ஹசீனா வந்து ஒன்றும் சும்மா ஒன்றும் கிடையாது. அவங்க இந்த ரோஹிங்கியாஸை இந்தியாவுக்கு அனுப்புனதுல பெரிய ரோல் அவங்க பிளே பண்ணியிருக்காங்க.
ஆட்சியில் இருந்தபோது. ரோஹிங்கியாஸ் என்ன நேற்றுக்கு தான் உள்ளே வந்தாங்களா? அவங்க பதவி காலம் இல்லாத போது வந்தாங்க. எவ்வளோ வருஷமாக வந்துட்டு இருக்காங்க. அப்போ முதல் ஆட்சி அவங்க தான் இருந்தாங்க. இப்போ இருந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியில் அவங்க தான் இருந்திருக்காங்க. இப்போ தான் வெளியில் தள்ளப்பட்டிருக்காங்க. நமக்கு பக்கத்தில் தொந்தரவு இருக்கக்கூடாது அப்படின்னு ஜியோ பாலிட்டிக்ஸில் வந்து சில சாக்ரிஃபைசஸ் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி எடுத்துட்டதுனால தான் அவங்க மேலே நம்ம வெறுப்பு காமிக்கல, இங்கே வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் ரோஹிங்கியாஸை நிறைய அனுப்புனது எங்கெங்கெல்லாம், மும்பை, டெல்லிக்கு, பெங்களூரை எவ்வளோ ரோஹிங்கியா. அதே மாதிரி இங்கே இருக்கிற டெக்ஸ்டைல் சிட்டிஸ்னு சொல்லக்கூடிய கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர் எல்லா இடத்துலையும் ரோஹிங்கியாஸ் நிறைஞ்சு கிடக்காங்க. அதனால ஷேக் ஹசீனாவுக்கும் இந்த ரோல் உண்டு. அது வந்து இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ வந்து சைனா வந்து பங்களாதேஷ்க்கு ஹெல்ப் பண்ணுது, அமெரிக்கா ஹெல்ப் பண்ணுது, எல்லாமே இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக இருக்குது அப்படின்னு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். கிடையாது, டர்க்கியும் ஹெல்ப் பண்ணுது. எதுக்காக டர்க்கியை ஹெல்ப் பண்ணுது? டர்க்கிக்கு வந்து இந்தியா மேலே கோபம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்கிறேன் கேள்வி. இந்த பிரிக்ஸ் குழுமத்தில் தன்னை சேர்த்துக்க சொன்னாங்க, சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. ஓகே, அப்ளிகேஷனோட அப்படியே இருக்குது, டஸ்ட்பின்ல இருக்குது அந்த அப்ளிகேஷன். அடுத்தது என்ன பிரச்சனை அப்படின்னா, ஜம்மு காஷ்மீரில் வந்து டர்க்கி எப்போவுமே பாகிஸ்தானை தான் சப்போர்ட் பண்ணோம், இந்தியாவை பண்ணாது. அதனால இந்தியாவுக்கும் டர்க்கிக்கும் ரிலேஷன்ஷிப் சரி கிடையாது. அது ஒன்று. மூன்றாவதாக என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டர்க்கி நேட்டோ சார்ந்த நாடு, அமெரிக்காவின் கீழே வரக்கூடிய நாடு. இந்த 3 விஷயம் போதும். அதான் அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்ற அதுதான் வேடிக்கை. டசன்ஸ் ஆஃப் ட்ரோன்ஸை கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் தான் இந்த யூனுஸ் மடத்தனமாக வந்து ஏதோ கொண்டு போய் வெஸ்ட் பெங்கால் பார்டரில், பங்களாதேஷ் வெஸ்ட் பெங்கால் பார்டரில் நிறுத்தி வச்சுட்டு ஒன்று அழிச்சிடுவேன் இந்தியாவே அப்படின்னு. ஆனால் அந்த ட்ரோன் வந்து மேகாலயா பக்கத்தில் பறந்ததெல்லாம் மக்கள் ஃபோட்டோலாம் எடுத்து இது பண்ணி அதுக்கப்புறமா தான் உளவுத்துறை மூலமாக அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போயே சொல்லிட்டாங்க பேரக்டர் ட்ரோன்ஸ். அதாக டர்க்கியும் ஒரு பக்கம். டர்க்கிக்கு என்னன்னா இந்தியாவை பிடிக்காது, அதனால பங்களாதேஷ். இப்போ பாருங்க, இதை தான் சொல்றேன், எனிமிக்கு எனிமி நண்பன்கிற மாதிரி. நம்ம வந்து என்ன பார்க்குறோம்னா, சைனா கிட்ட எப்படி போயிருக்கோன்னா, எனிமிக்கு எனிமி இஸ் நாட் மை எனிமி அப்படிங்கிறதுக்க இறங்கியிருக்கோம் நம்ம. அஜித் தோவல் வந்து அந்த ஆங்கிளில் தான் போயிருக்காரு. ஸோ ஆக மொத்தம் இந்த பங்களாதேஷனுடைய இது வந்து கடைசியாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, மக்களினுடைய பார்வை வந்து மேலோட்டமாக இருக்குது. அப்படி நினைக்காதீங்க. டைரக்டாக ஒரு வார்னு போனோம்னா நமக்கு மிகப்பெரிய பொருளாதார சேதம் வரும். இரண்டாவது வந்து அமெரிக்கா ரெடியாக இருக்குது. நம்ம எப்போ தப்பு செய்வோம், அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம போர் தொடுத்தா அது தப்பு, அவங்க போர் தொடுத்தா அவங்க எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டோடையும் போர் செய்யலாம், அது தப்பு கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும். ஆனால் நம்ம செஞ்சோம்னா அது தப்பாயிடும் அவங்க. அதனால அவங்க வெயிட் பண்ணி உடனே என்ன பண்ணுவாங்க, அக்ரஷன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இறக்கிடுவாங்க. எப்போ இந்தியா ரியாக்ட் பண்ணுமோ எதுக்காவதுன்னு பார்க்குறாங்க. அவங்களுக்கு தெரியாது இந்த இப்போ இருக்கிற அரசனுடைய தலைவர் பிரதம மந்திரி மோடி வந்து ரியாக்டிவ் பண்ண மாட்டார், ரியாக்ஷன் பண்ண மாட்டார், ப்ரோஆக்டிவாக இருப்பார். கரெக்ட், ப்ரோஆக்டிவாக தான் எதையுமே செய்வார் அப்படின்றது நமக்கு தெரியுது. கொஞ்சம் பொறுத்துருங்க. இப்போ வந்து சில நியூஸ் சேனல்லாம் நான் பார்த்தேன், வெயிட் ஃபார் குட் நியூஸ், வெரி குட் நியூஸ் அப்படின்லாம் ஃப்ளாஷ் அப்படின்னு போட்டு பார்த்தேன் நான் ஒரு 2-3. அதாவது இது வந்து டிஜிட்டல் மீடியாவில் பார்த்தேன். அப்போனா எனக்கு வந்து சரி இது இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிடுதுல. ஆனால் என்ன தெரியுமா, எப்போவுமே ஒரு பப்ளிக்காக ஒரு மேட்டர் வந்துடுச்சுன்னா அது அப்போ கொஞ்சம் தள்ளி போடுவாங்க, இல்லைனா வேறு மாதிரி பிளான் பண்ணுவாங்க. அது தெரியக்கூடாது. ஆக்சுவலாக பப்ளிக்கு இவ்வளோ தூரம் தெரியக்கூடாது அப்படின்றது தான் நினைப்பாங்க. பட் இப்போ நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். எல்லாம் மீறி போயிடுச்சு, அது மட்டும் நிச்சயம். அதுமாரி அது மியான்மர்ல இருக்கிற ரிபல் குரூப் எதை பத்தி நம்ம இந்த டிஸ்கஷன்ல வச்சிருக்கோமோ, அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, பங்களாதேஷுக்கும் மியான்மருக்கும் இருக்கிற பார்டர் ஏரியால டெக்னாஃப் அப்படிங்கிற ஒரு இடத்த, பங்களாதேஷ்ல இருக்கிற இடத்த ஃபுல்லா இவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னு CNN முதற்கொண்டு இப்ப நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதையும் இதோட சேர்த்திருக்கேன், நீங்க பார்க்கலாம். அதனால இந்தியா வந்து நேரடியாக எந்தவித போர்லயும் ஈடுபட தேவையில்லை அப்படிங்கிறத மீண்டும் நாம இந்த தகவல்ல இருந்து உறுதிப்படுத்திக்கலாம். ஆனா சரியான பதிலடி கொடுக்கறதுக்கு பல வழிகள் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம இங்க பாக்குறோம். ஆக நம்ம பாரத பிரதமர் தலைமையை வந்து நம்ம லேசா எடை போட முடியாது. ஹிந்தில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கர்மே குஸ்கே மாரேகா அப்படின்னு. அதாவது என்னன்னா, வீட்டுக்குள்ள புகுந்து அடி நொறுக்கிடுவோம் நாங்க அப்படின்றது ஒரு செய்தியா இருக்கு. அந்த மாதிரி நீங்க வந்து இதை எடுத்துக்கலாம். அப்போ பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்த கட்டமா எந்த மாதிரி ஒரு பங்களாதேஷ் மூவ் எப்படி இருக்கு, இந்தியாவோட மூவ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஜனவரி 20 தாங்க டார்கெட், வேற ஒண்ணும் கிடையாது. ஜனவரி 20 வரட்டும், ட்ரம்ப் வரட்டும், எல்லாம் சைலண்ட் ஆயிடும். ஆமா, அவர் வந்துட்டாருன்னா எல்லாம் சைலண்டா ஆயிடும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு மனுஷன், இப்ப பாருங்க ஒரு ஐடியாலஜி எப்படி ஆட்டி படிக்குது. ஆமா, ரைட் சார். ஸோ வந்துட்டா முடிஞ்சிடும்னு சொல்றீங்க, அதுலயே எல்லாருக்கும் தெரிய வந்துடும் என்ன சொல்ல சொல்லிட்டு தொடர்ந்து அடுத்த டாபிக் பத்தி பேசலாம். நன்றி, வணக்கம்.